ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, விஜயா பயங்கர கோபத்தில் ரோஹிணி கிட்ட அப்படியே செம்ம ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடித்து வெளியே தள்ளுறாங்க, முட்டியை பிடிச்சி இழுக்கிறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டில் ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்ட்டி ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்கன்னு போது உங்ககிட்டலாம் பேசக்கூடவே முடியாது, நீலாம் மனுஷ ஜென்மே கிடையாது, உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்றாங்க. ஸோ அவங்க அடுத்ததாக வந்து மனோஜை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் நீயாவது நான் சொல்கிறது கேளு மனோஜ் அப்படின்னு போடுறது விஜயா வந்துருது. ஏண்டி என் பையன் கிட்ட போகிற வேலையை வச்சுக்காத, உனக்கு நான் தான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் நானே யோசிக்கிறேன் இப்படி ஒரு அசிங்கமானவளை போய் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், என் பையன் கிட்ட பேசுகிற வேலை வச்சுட்டுன்னா அவ்வளோதான், மரியாதையாக வெளியே போடி அப்படின்னு சொல்லி அவங்க முட்டியை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ள ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட இவருங்க முத்துவும் சரி மீனாவும் சரி பேசிக்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, என்னங்க உங்கள் அண்ணன் இப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு அப்படின் போது அவன் இன்னும் ஷாக்லேருந்து மீண்டு வரல அப்படின்ற மாதிரி, அவன் என்னடா மஞ்சமாக்கா மாதிரியே இன்னும் கனவு கன்ற மாதிரி நிற்கிறான்ற மாதிரி தான் நம்மளோட மனோஜ் அப்படியே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே தான் நிற்கிறாரு. அண்ணாமலை வந்து திட்டுறாரு, வேண்டாம் நீ இப்படி பண்ணாத, அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான், நம்மளெல்லாம் ஏமாத்தினது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்போம், ஏன் இப்படிலாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்போம் அப்படின் போது, இங்கே பாருங்கள் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நான் தான், நான் எடுக்கிறதா முடிவு, இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் ஏன் முடிவு இப்படி தான் நடக்கும், நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்கள திட்டுறாங்க, நீ முதல்ல வெளியே போடி அப்படின்றாங்க. உடனே ரோஹிணின்ட்டு, ஆஹா நான் அப்படிலாம் போக மாட்டேன், நான் மனோஜை விட்டு போக மாட்டேன், இதுதான் என் வீடு அப்படின் போது, ஓ நீ அவ்வளோ திமிரா பேசுவியா, இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இவ்வளோ திமிராவர் நீ பேசுறியோ அப்படின்னு சொல்லி அவங்க முட்டியை பிடிச்சி, ரோஹிணியோட முட்டியை பிடிச்சி, விஜயா வெளியே போட அயோக்கிய ரஸ்கல்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்லாம் இருந்தது அதெல்லாம் காலாலே எட்டி உதச்சி வெளியே போடி, இனிமேல் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, உனக்கும் இந்த வீட்டுக்கான சம்மந்தமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்மளோட இவங்கெல்லாம் மீனா கூட அத்தை அப்படிலாம் பேசாதீங்க தன்போது, ஏய் நீ இதில் தலையிடாதடி, நீ வாயை மூடிட்டுடி அப்படின்னு மீனா ஒரு திட்டுறாங்க. அண்ட் அண்ணாமலை உள்ள வெளியே போய் அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு போகும்போது கூட, நீங்கள் யாரும் இதில் தலையிடக்கூடாது அப்படின்றாங்க. அண்ட் ரோஹிணிட்டு சொல்கிறாங்க, உனக்கு உண்மையால்வே சூடு சொரணை உடம்புல நல்ல ரத்தம் ஓடிச்சு அப்படின்னா இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, இந்த வீட்டுக்கும் உனக்குமான உறவு முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அப்போ ரோஹிணி அப்படியே நம்ம மனோஜை பார்க்குறாங்க, அட பாவி உன் கூட வைஃபா இத்தனை நாள் வாழ்ந்துருக்கிறேன், ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி அவரை பார்க்குறாங்க. பட் அவர் அப்படியே சல்ல மாதிரி நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ மீனா வந்துட்டு சொல்கிறாங்க, ரோஹிணி நீங்கள் வாங்க ரோஹிணி, அத்தை அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின் போது, ஏய் என்னடி அவளை கூட நீ பேசிட்டு இருக்க, அவ கூட பேசுறதா இருந்தால் நீயும் அவ கூட சேர்ந்து வெளியே போயிடணும், பார்த்துக்கோ, அமைதியா இரு, உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீனாவையும் திட்டுறாங்க. விஜயா நீ வெளியே போகக்கூடாது, அவளுக்கு சப்போர்ட்டிவாக பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அங்கே நம்மளோட ரோஹிணி அப்படியே அழுதுகிட்டே அதுக்கப்புறம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க கதவை சாத்திடுறாங்க. விஜயா கதவை சாத்தினதுக்கு அப்புறமா நம்மளோட அண்ணாமலை மறுபடியும் திட்டுறாரு, என்னம்மா நீ பண்ற, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன் கூட வாழ்ந்திருக்கா, நம்ம வீட்டு மருமக, அவளை இப்படிலாம் நீ நடத்தாத அப்படின் போது, இவளெல்லாம் நான் தானே கூட்டிட்டு வந்து இப்படி ஏமாத்துறவ, இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருப்பாளோ இவ, இனிமேல் என் வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்போம் போது அதெல்லாம் முடியாது அப்படின் போது அடுத்த அண்ணாமலை வந்துட்டு மனோஜ் கிட்ட போய் சொல்றாரு, டே என்னதான் நடந்திருந்தாலும் அவன் ஒய்ஃப் அவன் பொண்டாட்டிடா, அவன் என்ன சொல்றான்னு அது கேட்போம், அவளை கூட்டிட்டு வாடா அப்படின்றாங்க. அண்ட் முத்தும் சொல்றாரு, பார்லர் அம்மா இந்த பார்லர் அம்மா இன்னும் கொஞ்சம் போயிருக்காது, கீழே தான் போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாடா அப்படின் போது அவர் அப்படியே யோசிக்கிறாரு, அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அப்புறம் போலாமா அப்படின்னு மனோஜ் நினைக்கும் போது அவங்க விஜயா சொல்றாங்க, டே மனோஜ் உள்ள போடா அப்படின்னது தான். அவர் பாட்டுக்கு ரோபோ மாதிரி அப்படியே உள்ளே போயிட்டாரு. ஸோ அம்மா என்ன சொன்னாலும் அதை தான் அவர் கேட்பார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்ட நம்ம ரோஹிணி நேராக அவங்க ஃப்ரெண்டான வித்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வித்யா வீட்டுக்கு வரும்போது வித்யா பார்க்குறாங்க, முடியெல்லாம் தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஏன்னா முடியெல்லாம் பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுறாங்களே, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கே, ரோஹிணி என்னடி ஏன் இவ்வளோ அவசரமாக வந்தியா, தலை கூட சீவாமல் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சீப்படுத்து கொடுக்கும்போது, நானே எவ்வளோ பிரச்சனையில் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்றாங்க. ரோஹிணி என்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்கு தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின் போது, ஆமாம் அந்த ஃபங்க்ஷன் யாரோடதுன்னு தெரியுமா அப்படின் போது, ஆமாம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு பரசு அங்கிள் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அந்த பொண்ணோட மாப்பிள்ளை வீடு இருக்குல்ல அது யாருன்னா பிரவுன் மணியோட ஃபேமிலி தானே, என்னடி சொல்கிற அப்படின் போது, ஆமாம் பிரவுன் மணியோட சொந்த தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின் போது நம்மளோட வித்யா வந்துட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து, வெயிட் பண்ணி இந்த இன்விடேஷனாக பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தா அதை வந்து பிரவுன் மணி தான் கொடுத்துருந்துருக்காரு. பிரவுன் மணி வந்து வித்யாவுக்கு கொடுத்து, என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், நீயும் உன் ஃப்ரெண்டு ரோஹிணி வந்துருமான்னு சொல்லி கொடுத்தாரோம். இதை பார்த்ததுமே ரோஹிணி, ஐயோ ஏண்டி என் வாழ்க்கையில் நீயும் இப்படி விளையாடுற, இந்த இன்விடேஷனை மட்டும் நீ அன்னைக்கே என்கிட்ட காமிச்சிருந்தேன்னா ரெண்டு ஒரே கல்யாணம்னு தெரிஞ்சு நான் உஷாராயிருப்பேன் தானே, என்ன பண்ணியிருப்ப, என்னதான் இருந்தாலும் பிரவுன் மணி அந்த மாப்பிள்ளைக்கு தாய் மாமா, அவர் எப்படி கல்யாணத்துக்கு போகாமல் இருப்பார் அப்படின் போது, நீயும் போகாமல் இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும், இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீ போகாமல் இருக்கலாம், ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு பிரவுன் மணியை பார்த்துருப்பாங்க தானே அந்த கல்யாணத்துலன்னு போது, நான் அவரை ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன், எப்படி நீ சமாளிக்க முடியும்,
அவர் தான் அந்த மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் போது அவர் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும், ஏதாவது நீ எப்படினாலும் மாட்டதான் செய்வேன் அப்படின் போது நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருப்பேன், நீ ஏன் இந்த இன்விடேஷன் என்கிட்ட கொடுக்கல அப்படின்றாங்க. அப்போ நம்ம வித்யா சொல்கிறாங்க, ஏய் என்னடி பண்ணுவ, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, நீயும் அவங்களுக்கு எத்தனை நாள் தான் காது குத்திட்டே இருப்ப, அதை கடவுளாக பார்த்து இவ ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கா, இதை முடிச்சு விட டைம்னு சொல்லி இவளை முடிச்சு விட்டாங்க அப்படின் போது நம்ம ரோஹிணி கோர்றது அப்படியே கழுத்தை பிடிக்கிறாங்க. வித்யாவை கழுத்தை பிடிச்சி, என்னடி நீ ரொம்ப சந்தோஷப்படுறேன் போது, சேச்சி அப்படிலாம் இல்லடி, இருந்தாலும் நீ பண்ண தப்பு எல்லாமே ஒரு நாள் வெளியே வரும், நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின் போது, ஆமாம் நானும் நினச்சேன் வீட்டுக்குள்ளேயே வச்சு என்னை இப்படியே திட்டி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை வெளியே அனுப்புனது ரொம்ப நல்லது தான் அப்படின்றாங்க. ஸோ வித்யா கேட்குறாங்க, என்னடி புரியலையே அப்படின் போது, ஆமாம் இப்போ எப்படினாலும் அவங்க மேலேயும் தப்பு வந்துருச்சு தானே, வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை முடியை பிடிச்சி இப்படி வெளியே தள்ளி விட்டுட்டாங்கன்னு தப்பு வந்துருச்சு தானே, ஆனால் இனி நான் விட மாட்டேன், இது நானா ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நான் அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் சைக்காலஜி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, என்னதான் நமக்கு வந்து கையில் 10 விரல்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இன்னொருத்தர் நமக்கு ஆறுதலாக ஒரு கை தர மாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நான் அப்படி கிடையாது, என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்றதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவேன் அப்படின் போது, என்னடி இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இன்னும் இவ்வளோ தைரியமாக நீ பேசிட்டு இருக்க, என்னடி பண்ண போற அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. ஸோ ரோஹிணி சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் இவ்வளோ மோசமானவங்க எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவர், அவர் யோசிப்பார் என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னு சொல்லி அவர் என்னை சேர்த்து வைக்க ஏதாவது ட்ரை பண்ணுவார், அப்படி மட்டும் நான் மறுபடியும் உள்ளே போயிட்டேன்னு வையேன், மனோஜ் எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, என்னடி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின் போது, ஆமாம் எனக்கு தெரிஞ்சதா என்னைக்குனாலும் இந்த பிரச்சனை வெளியே வரும்னு தெரிஞ்சதா, ஆனால் அதுக்குள்ளே நானும் மனோஜும் ஒரு செட்டில்டான லைஃபுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நான் சமாளிச்சிடலாம் நினச்சேன், பட் அதை மீறி பிரச்சனை வந்துருச்சு, ஆனால் இதுக்கு மேலே நான் பயந்து உட்கார மாட்டேன், நான் உள்ளே போனேன் அப்படின்னா எங்கள் மாமியார் இப்போ மீனாவை ட்ரீட் பண்ணுறதை விட என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஏன்னா பணக்கார பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனால் உள்ளே மட்டும் என்ட்ரு ஆகிட்டேன், என் மாமனார் எப்படியாவது என்னை மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கிட்டாருன்னா அவரோட குணம் நல்ல குணம், அவர் எப்படினாலும் மனோஜோட அப்பா நல்லவர்னு எனக்கு தெரியும், உள்ளே கொண்டு போயிட்டாருன்னா மனோஜ் நான் அதுக்கப்புறம் என்ன சொல்லி அவனை நம்ம ட்ராக்குக்கு கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. என்னடி பண்ண போகிறேன் போது, எல்லாம் நல்லா தான் நடக்கும், எனக்கு ஒரு காஃபி போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் முத்து மீனாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஐயோ வீடே வெறிச்சோடி போயிடுச்சு, இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின் போது இவர் சொல்கிறாரு, எல்லாம் நம்ம மனோஜ் தான் காரணம்னு. என்னங்க ஏமாத்தினது ரோஹிணி, அதுக்கு திட்டினது அத்தை, இதில் உங்கள் அண்ணனை ஏன் சொல்கிறீங்க அப்படின் போது, ஆமாம் அவனுக்கு ரொம்ப அலைச்சல், பணக்கார பொண்ணை வச்சு நம்ம நல்லா வாழ்ந்துடலாம்னு நினச்சான், அடுத்தவன் நல்லா இருக்கணும் இல்லை தான் எப்படியாவது அடுத்தவனை அடித்து முன்னாடி வரணும்னு நினைக்கிறாள், அதுக்கு தான் அவனுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் கரெக்டாக ரூம்லேருந்து வராரு. வந்த மனோஜ் தண்ணி குடிக்கிறாரு, வராரு கிளாஸில் ஊற்றுறாரு, தண்ணி குடிக்கிறார், ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறார், மறுபடியும் பின்னாடியே போய் தண்ணி குடிக்கிறார், இப்படி ஒரு 4-5 தடவை அந்த மனுஷன் வர்றது போகிறது தண்ணி குடிக்கிறது, இப்படியே இருக்கும்போது இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு முத்து மீனா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலையும் அந்த நேரம் வராரு, வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, டே என்னதான் இருந்தாலும் ரோஹிணி உன் ஒய்ஃப், அவன் என்ன சொல்கிறான்னு அதை கேட்போம், அவள் தப்பு பண்ணியிருக்காதா, ஆனால் என்ன சொல்கிறான்னு கேட்போம், நீ போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின் போது, ஆஹா நான்லாம் போக மாட்டேப்பா, அவள் எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கா, நான் போக மாட்டேன், நான் ஏன் போகணும் அப்படின் போது, உன் பொண்டாட்டி தானே நீ தான்டா போகணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்பா சொன்னா கேளுடா, அப்பா சொல்ற மாதிரி இப்போ அந்த அவங்கள கூட்டிட்டு வாடா அப்படின் போது, இங்க பாருடா இது உனக்கு தேவையில்லாத, இவர் மனோஜ் வந்து நம்ம முத்துவை திட்டுறார், உனக்கு தேவையில்லாத வேலை, புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாத அப்படின் போது மீனா சொல்றாங்க, மாமா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா தான் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா, அதனால தானே சொல்றோம் அப்படின்றாங்க. அப்போ அண்ணாமலையும் சொல்கிறார், என்னதான் இருந்தாலும் அவன் கூட வாழ்ந்திருக்கா, நம்ம வீட்டு மருமக, அதனால் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது மனோஜ், நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின் போது, அப்பா இங்கே பாருங்க அம்மா சொல்லாமல் நான் அவளை கூட்டிகிட்டு வர மாட்டேன், அவள் நிறைய ஏமாத்திட்டா, அவளை நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, அதாவது அண்ணாமலையுமே இது எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா புள்ள, அது ஒரு ரோபோ மாதிரி, அம்மா என்ன சொன்னாலும் கேட்குற ரோபோ அது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ பாப்பம் ரோஹிணி அவர் கூட சேர்றதுக்கு இன்னும் என்னென்ன இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச போய், நம்ம அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்ச போய் என்ன அப்படின்னா, இப்போ பணக்காரி கிடையாது ஏமாத்திருக்கான்னு, இன்னும் கல்யாணம் இருக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்த லெவல் சம்பவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி வரப்போகுது, இதை சமாளிக்க ரோஹிணி என்ன போய் சொல்கிறாங்க, இவ்வளவு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு செருப்படி வாங்கியும் நான் மறுபடியும் எந்திரிச்சு வருவேண்டா அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.